Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சக முன்னாள் அமைச்சர் என்றும் பார்க்காமல் ஒருமையில் வெளுத்து வாங்கி வாய்க்கு வந்தபடி கொந்தளித்த ராஜேந்திர பாலாஜி பேசிய இந்த வீடியோ தான் விருதுநகர் அதிமுகவில் ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது. இரு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் விருதுநகரில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, மாப்பா பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்றிருந்த நிலையில் மாப்பாவின் ஆதரவாளர் மேடையில் அமர்ந்திருந்தவர்களுக்கு சால்வை அணிவித்தார். முதலில் ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவித்த அந்த ஆதரவாளர் இடையில் அமர்ந்திருந்த பேச்சாளரை விட்டுவிட்டு அடுத்தபடியாக அமர்ந்திருந்த மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்தார். இதனை பார்த்த KTR டென்ஷன் ஆகி, ஆள் பார்த்துதான் சால்வை போடுவியா என கேட்டவாறு அந்த நிர்வாகி கன்னத்திலேயே பலார் விட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே சென்றுவிட்ட மாப்பா பாண்டியராஜன் பின்னர் நியூஸ் தமிழுக்கு தனியாக விளக்கம் கொடுத்தார். அதில் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்ததை கண்டு இன்னும் டென்ஷனான ராஜேந்திர பாலாஜி பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் வெடித்து சிதறியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மாப்பா பாண்டியராஜனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில், நான் குறுநில மன்னர் தான், என் உடம்பில் அதிமுக ரத்தம் தான் ஓடுது, உன் உடம்பில் எந்த ரத்தம் ஓடுது என ஆவேசமாகினார். மாப்பா பாண்டியராஜன் பல கட்சிகள் மாறி வந்தவர் என்பதை குறிக்கும் வகையில் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாகினார். நீ முதல் காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமானவனுக்கு நீ வந்து ஏற்கனவே போறல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அசிங்கமாக பேசியவன் தானே நீ என ஒருமையில் மாப்பா பாண்டியராஜனை விளாசிய KT ராஜேந்திர பாலாஜி தொலைச்சு விடுவன் தொலைச்சு என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். அத்தோடு மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த பெண் நிர்வாகிகள் பெயரை வரிசையாக குறிப்பிட்ட ராஜேந்திர பாலாஜி, இதே மாதிரி நீ சொல்வியா என சவால் விடுத்தார். காமாட்சி, ராதா, பத்மாவதி, சகுந்தலா, வள்ளி, அமுல்ராணி, அமுல்ராணி, தமிழ், தனலட்சுமி, இந்த கதை சிறுத்து கவிதா, சந்திரமாரி, இத்தனை மகளிர் நிச்சயம் இத்தனை பேர் மாவட்டம் முழுக்க வந்திருக்காங்க. நீ சொல்ற வந்து பாரு. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவில் இருந்து கொண்டே EPSக்கு சிலர் குழி பறிப்பதாக கூறியதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற எல்லா அம்பையும் நானே வாங்கிக் கொள்கிறேன் என விசுவாசத்தை வெளிக்காட்டினார். மீண்டும் மாப்பா பாண்டியராஜனை சீண்டிய KT ராஜேந்திர பாலாஜி, கட்சியினருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்திருப்பியா, விருதுநகரில் தன்னை மீறி உன்னால என்ன செய்ய முடியும் என கொந்தளித்தார். கட்சியை வளர்ப்பதற்காக இந்த 4 ஆண்டு காலமாக எடப்பாடியார் எவ்வளவு சோதனைகள் செஞ்சு வருகிறார், எவ்வளவு பிரச்சனைகள். உள்ளே இருந்து அவருக்கு குடிவரிக்கிறாங்க, வெளியே இருந்து அவருக்கு குடிவரிக்கிறாங்க. அவர்கள் கொரோனா வழக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாங்க. அரசாங்கம் எல்லாரும் சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆக நம்மீது வருகின்ற பிரச்சனைகள் நாம் சிந்திக்க தயாராக இருக்கிறது. இதை பற்றி கலைப்படாது. வருகின்ற அம்புகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு மரம் படுகையை தான் கொடுப்பேன். நீங்கள் உழையுங்கள், அற்புதமாக உழையுங்கள்.
இதன் மூலம் விருதுநகர் அதிமுகவில் இருந்த கோஷ்டி மோதல் வெளிப்படையாக அம்பலப்பட்டுள்ளது. அதாவது கடந்த மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி கொடுத்தது விருதுநகர் மக்களவை தொகுதிதான். தேமுதிகவின் விஜயபிரபாகரன் போட்டியிட்ட இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் கள வேலைகள்தான் திமுகவுக்கு சவாலாக அமைய காரணம் என சொல்லப்பட்டது. இந்த சூழலில் வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு விருதுநகர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 3ஆவதாக பிரிக்கப்படும் மாவட்டத்தின் செயலாளராக மாஃபா பாண்டியராஜனை நியமிக்கும் முடிவில் EPS இருப்பதாக சொல்கிறார்கள். மாஃபா பாண்டியராஜன் தேமுதிகவில் இருந்தபோது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு MLA-வாக இருந்தவர் என்ற நிலையில் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வைக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. எத்தனை நாளாக விருதுநகர் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி தான் அதிகார மையமாக இருந்து வருகிறார் என்பதால் தனக்கு போட்டியாக மாஃபா பாண்டியராஜன் வருவது அதிருப்தியை கொடுத்ததாக சொல்கிறார்கள். இதனால் தான் மாஃபா பாண்டியராஜன் பல கட்சி மாறி வந்தவர் என்பதை கட்சியினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் ராஜேந்திர பாலாஜி இந்த அளவுக்கு பொங்கி எழுந்ததாக கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.